கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 53 தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை பெரியது, இந்த குடும்பத்துக்கு பாராட்டின கிருபை பெரியது, இந்த தம்பிக்கு பாராட்டின கிருபை பெரியது. கர்த்தாவே, பயங்கரமான கர்த்தாவே, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன். ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இங்கே 2 விதமான காரியங்களே ஏசாயாவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னவென்றால், அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரிலே சிலுவையிலே பாடுகளை அனுபவிக்கிறார். அது அவராகவே ஏற்றுக்கொண்டது, நமக்காக ஏற்றுக்கொண்டது. ஆனால் மனிதர்கள் என்ன நினைத்தார்களாம், இவன் சரியான ஒரு பாவியப்பா, இவனுடைய செய்கைக்கு தக்கதாக பலனை இவன் அடைந்து கொண்டிருக்கிறான் என்று நாம் எண்ணினோமா. 2 விதமான காரியங்கள். ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தது நமக்காக அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார், வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டு எண்ணினோம். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். 2 விதமான நிலைகள் எல்லா இடத்திலும் வருகின்றது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எதை செய்தாலும் சரி, ஒரு நல்ல காரியத்துக்கு நல்ல விதமாக நீங்கள் பேசி நல்ல விதமாக செய்யலாம். ஆனால் அடுத்த வேளையிலே ஜனங்கள் பேசுவார்கள், சுற்றி இருப்பவர்கள் பேசுவார்கள், என்ன காரியம் இல்லாமல் அவன் செஞ்சுருப்பான். எல்லாத்திலும் ஒரு விஷயம் இருக்கும். இதுதான் உலகம். இந்த உலகம் உங்களை நீங்கள் நல்லது செய்தாலும் ஏசத்தான் செய்யும், கெட்டது செய்தாலும் அது போற்றுதான் செய்யும். இவ்விதமாக தான் இருக்கிறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோ என்பதாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு அருமையான ஒரு உதாரணம் உங்களுக்கு இன்னும் கூட நான் சொல்லலாம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்திலே இப்பொழுது பவுலடியார் ஒரு தீவிலே வந்து தங்குகிறார். அந்த தீவினுடைய பெயர் மெலித்தா தீவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவர் அந்த குளிர் காய்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது என்ன செய்கிறார், ஒரு விஷப்பூச்சி வந்து அவருடைய கையை கவ்விக்கொள்கிறது. அப்பொழுது அந்த ஊரார் எண்ணுகிறார்கள், எப்பா இவன் சரியான பயங்கரமான மனுஷப்பா, எவ்வளோ பாவம் செஞ்சானோ தெரில, அவ்வளோ பெரிய கப்பல் சேதத்திலேருந்து வெளியே வந்திருக்கிறான். ஆனால் இங்கே வந்த பிறகும் பாம்பு இவனை கடித்து இப்போ கொல்ல போகுது, எனக்கு கொஞ்ச நேரத்தில் செத்துருவான்னு எதிர்பார்க்கிறார்கள். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலை மாறி பரிசுத்தவான் இல்லை, தேவனுக்கு பயப்படுறவர் இல்லை, தேவனை ஆராதிக்கக்கூடியவருக்கு யாரும் இல்லை. ஆனால் அவரையே மக்கள் வேறு விதமாக சிந்தனை பண்ணினார்கள். இன்றைக்கு என்னுடைய பரிசுத்தத்தை வேறு விதமாக மக்கள் சிந்திக்கக்கூடும். அதை பற்றி உனக்கு கவலை தேவையில்லை. ஆண்டவர் என்ன செய்ய நினைத்தாரோ மனிதர்களுக்காக அந்த காரியத்தை அவர் நிச்சயமாக செய்து முடித்தார். எதை பற்றியும் எந்த கேள்விகளுக்கும் எந்த விமர்சனத்துக்கும் எந்த கண்டனத்துக்கும் எந்த பாராட்டுதலுக்கும் ஆண்டவர் அடிமையாகவில்லை. அன்பு நண்பனே, இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை குறித்து உனக்கு சொல்லியிருக்கிற காரியத்தை நீ நிறைவேற்று. நீ கழுதையை தோள் மேலே தூக்கிட்டு போனாலும் என்ன சொல்லுவாங்க, கழுதையை தூக்கிட்டு போகிறான்னு சொல்லுவாங்க. நீ கழுதை மேலே ஏறி போனால் நான் கழுதை மேலே ஏறி போகிறான்னு சொல்லுவாங்க. உலகம் பலவிதமான காரியங்களை பேசும். ஆனால் நீ தேவனுக்காக எடுத்து கொண்டிருக்க காரியத்தை நிறைவேற்று. இவர்கள் அப்படி பேசுவார்களோ அவர்கள் அப்படி பேசுவார்களோ என்று நினைத்தால் ஒன்றும் ஆகாது. இப்போ நான் கல்யாண வீட்டில் உட்காந்துருக்கேன், எனக்கு மட்டன் பிரியாணி அந்த பீஸ் எல்லாம் கொஞ்சம் ஆசையாக இருக்குது. நான் ஐயோ இவன் அப்படி சொல்லுவானோ, நாளைக்கு இவன் அப்படி சாப்பாட்டுறாமான்னு சொல்லுவானோன்னா என் வயிறு நிறையாது. எனக்கு தேவைன்னா எப்பா அங்கே வாப்பா சர்வர் பீஸ் எங்கே கொண்டு வைப்பா, நான் சாப்பிட்டு எழும்ப வேண்டியது. அடுத்த நிமிஷம் மறந்துட போகிறேன். அவன் கைகளும் அப்படி போகிறேன், நான் இப்படி போகிறேன். நிறைய பேர் இதே யோசனை, என்ன பார்த்துருவாங்களோ அப்படியே மெதுவாக அப்படி சாப்பிட்றது அப்படி நடிக்கிறது. உனக்காக வாழ்ந்து தொலைங்க, அடுத்தவனுக்கு நீ ஏன் வாழ்கிறா? உனக்கு பசிக்கிறா பசிக்க, உனக்கு 4 கிளாஸ் டீ குடிக்கணும் குடி, பட்டினி கடைனா கடை. எங்கள் ஆண்டவரையே என்ன பண்ணானா, அவர்கள் அப்படி எண்ணினார்கள், நாமோ அப்படி எண்ணினோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை இல்லை, உனக்காக நீ வாழணும். மற்றவங்க அப்படி நினச்சிடுவானோ, இவன் அப்படி நினச்சிடுவானோ, 100க்கு 25% இந்த வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. நான் அப்படி வாழ்ந்ததில்லை, வாழ போகவும் மாட்டேன். அடிக்கன்னா அடி, கொஞ்சம் குழாவுன்னா குழாவிக்க. எவனுக்காக நீ வாழ்ந்து கொண்டிருக்காய்? கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆகவே மாம்சத்துக்குரியவளை விட்டுவிட்டு மற்றவர்களுடைய புகழ்ச்சிக்காக பைபிள் எடுக்கிறது, மற்றவருடைய புகழ்ச்சிக்காக ஆலயத்துக்கு போகிறது போகாத. அதோட நீ வீட்டில் உட்காந்துட்டு போகலாமே, யார் அடிச்சுக்கிட்டு அலையணும்?
ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக பவுலுடையார் சொல்லுகிறார், வேஷம் வேண்டாம், வேஷத்தை போடாத. இவர்கள் எல்லாம் ஆண்டவர் சொன்னார், ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருவான் ஐயா. ஆண்டவரே சொல்லிட்டு தான் ஏன் போடுறாரு வேஷத்தை, சொல்லிட்டு போடுவானே ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஐயா. அதனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எதை செய்தாலும் இந்த உலகத்தில் ஒரு கமாண்ட் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒன்று செய், பின்னானவர்களை மறந்து முன்னானவை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி, சிலுவையை நோக்கி உன்னுடைய ஓட்டத்தை அமைத்துக் கொள்வாயாக. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்களுடைய ஓட்டத்தை உமக்கென்று நாங்கள் அமைத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. மற்றவர்களுக்காக ஒரு நாளும் கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, கர்த்தாவே தடம் புரண்டு போய்விடக்கூடாது ஆண்டவரே. சரியான தடத்திலே நாங்கள் ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த செய்தி அனைவருக்கு ஆசீர்வாதமாய் கொடுங்க. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.